தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் உச்சம். திருத்தணி கொடூரத்திற்கு பொறுப்பேற்குமா அரசு? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம். சென்னையில் இருந்து திருத்தணி நோக்கி பயணம் செய்த மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி சுராஜ் என்பவரை திருவாலங்காடு தொடர்வண்டி நிலையத்தில் ஏறிய கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள் அரிவாளால் மிரட்டி பின்னர் திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் வைத்து கொடூரமாக வெட்டியுள்ளனர். ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாகவும் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் கடத்தலின் மையமாக மாறி வருவதாகவும் முன்னரே பலமுறை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே திருத்தணியில் இந்த கொடூரம் நடந்துள்ளது என்றால் தமிழ்நாடு காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பில் தோல்வி அடைந்துள்ளது என்பதாகவே எண்ணத் தோன்றுகிறது. வேல்முருகன் எழுப்பியுள்ள முக்கிய கோரிக்கைகள்: கஞ்சா போதையில் வன்முறையில் ஈடுபட்ட சிறுவர்களை உடனடியாக கைது செய்க, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கஞ்சா கடத்தலை ஒழிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும், தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற காலக்கெடுவுடன் கூடிய செயல் திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும். இவை அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசை தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது.